ஸோ வணக்கம் மக்களே. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் நான் திரும்ப மைக்ராஃப்ட் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நான் 1 இயர் கழிச்சு வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ லைவாக நான் இந்த ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து லைவாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக வந்து தடுமாறிட்டு தான் இருக்கேன். சுத்தமாக வந்து பேச தெரியல, பேச வரல. ஃபஸ்ட் டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே பேசுகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து என் லேப்டாப்பில் இந்த ஃபேன் சவுண்டாக ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு வெளியவே நல்லா கேட்குது. ஸோ ரெக்கார்டிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. கடைசியாக எடிட்டிங் அப்போ தான் நான் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு புது வேர்ல்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்தோடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து நார்மல் வேர்டு தான், ஹார்ட் கோர்லாம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஹார்ட் கோர் வந்து பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வந்து ஹார்ட் கோர் வந்து கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ண போகிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு வந்து இதுதான் நார்மல் டிஸ்பிளே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து வில்லேஜை மட்டும் கண்டுபிடிப்போம். வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ என் வீடியோஸ்லாம் எத்தனை பேர் பார்ப்பீங்க எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனிவே ஐ வில் ட்ரை டு அப்லோட். நான் வந்து அப்லோட்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு தெரியாது. சடனாக பண்ணுவேன், சடனாக பண்ண மாட்டேன். ஆனால் அப்போ கூட யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஐ பி ஹாப்பி. ஸோ லெட் மீ நோ, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குதிரை அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஆஃப்லைனில் இருந்த டைமில் நிறைய புது அப்டேட்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஜஸ்ட் நான் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் தான் பார்த்துருக்கேன். கேஸ்லாம் வந்து ஹாப்பி கேஸ்ட்னு ஏதோ விட்டுருக்காங்களாம். ஏய் ஏன் இது கோழியா? ஆமாடா கோழிடா. ஓ ஓகே. ஸோ கார் கோழியில் விட்டுருக்காங்களே, நல்லா இருக்குது. ஆனால் கோழி வெள்ளையாக வச்சுருக்கலாம், ஏதோ காமெடியாக மாற்றி வச்சுருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி ஹாப்பி கேஸ்ட்டு அது மாதிரி நிறைய புது புது அப்டேட்லாம் வந்து கேள்விப்பட்டேன். ஐ திங்க் கோழிலாம் வந்து அந்த அப்டேட்டில் தான் வந்து நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் பேசிட்டே விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சப்பறம் நிறைய நாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திரும்ப எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see how it goes. ஏய் ஒன் ஷாட் ஆகுது மாடு. உடன் பிக்காக்ஸில் மாடு அச்சா ஒன் ஷாட் ஆகுது. அடப்பாய். ஓகே, அவுட் போஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். என்னடா இது, என்னது அது அத்தனை இருக்கு? என்னது இதெல்லாம்? எதுக்கு இந்த ஸ்பாட் லைட்ல இருக்கு இவ்வளோ தேவைமா இருக்கு? அப்டேட்டில் ஸ்பான் ரைட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா என்ன? கொச்சன்னு இருக்குது குதிரை. யாழை இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, தேவையில்லாத ஒருத்தர் தான். ஒரே ஒரு அயனிங் கேட்டு தான் நான் போய் சண்டைக்கு போவேன். அவுட் போஸ்ட் இருந்தால் பக்கத்துலேயே வில்லேஜும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட் போஸ்ட்டை விட்டு அடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வில்லேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு அயனிங் கேட்டு இருக்கோம். ஏய் என்னது இது புதுசாக இருக்குது, லைட் எரியுது. ஏய் ஃபயர் ஃப்ளை புஷ்ஷா? ஏய் ஐ திங்க் லைட் வரும்னு நினைக்கிறேன். வச்சு பார்ப்போம். என்னடா வேர்ல்டு ஜென்ரேஷன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? என்ன நடக்குது? செம்மையாக இருக்குது இதெல்லாம். ஓகே, அவுட் போஸ்ட்டை பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். செம்மையாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி நான் ஒரு வேர்ல்டு நான் பார்த்ததே இல்லை. செம்மையாக இருக்குது. கொக்கா முக்கா சூப்பராக இருக்குது. ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ண வேர்ல்டு பக்கமாக இருக்குது. நான் போர் இருக்குன்றீங்க. ஏய் சி ஜாம்பியா? ஓகே, ஆல்மோஸ்ட் வச்சு ஒன்று வர போகிறது இல்லை. நம்ம இருக்கிறதுல ஹையஸ்ட் பிளேஸ் போயிட்டு அங்கேருந்து
டிஸ்டன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்கலாம், ஏதாவது பக்கத்தில் விதை இருக்கான்ட்டு. ஏய் ஐயன்டா, ஐயன் 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 கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு, ஐயன் கிடச்சிருச்சு. 4 ஐயன். சண்டைக்கு போகலாம் சண்டைக்கு போகலாம். வரண்டா வரண்டா. 7 தான் அடிக்குது. ஆமாம், காப்பர் ஐட்டம்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டேன். காப்பர் ஐட்டம்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டேன். ஓகே, காப்பர் செய்வோமா? காப்பர் ஆர்மர் செய்வோமா? நம்மகிட்டே போட்டு ஆர்மர் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, காப்பர் தான் இருக்கு. ஓகே ஃபைன், லுக்கிங் குட். ஓகே, இது குக் ஆகட்டும், நான் போய் சண்டைக்கு போயிட்டு வரேன். ஓகே, பார்த்துட்டான் நினைக்கிறேன். பார்த்துட்டான். ஓகே ஃபைன். ரீஸ்பான் செட் பண்ணிட்டு வரேன். இப்போ அடிக்கிறான். அடிக்கிற ரீஸ்பான் செட் பண்ணணும்னா இல்லையா? ரீஸ்பான் செட் ஆச்சா இல்லையா? ரீஸ்பான் செட் ஆச்சா இல்லையா? இல்லையே. ஓகே, வாடா கிட்ட. ஓ ஷிட். சொல்லுறானுங்க. வரானுங்க. வந்துட்டு இருக்கானுங்க. விட்டுருங்களா? தெரியாம மனுஷன்டா, வட விட்டுரு. இவ்வளோ ஸ்லோவாக ரீசன் ஆகுது. வந்துட்டான். அடி செட்டிங் உள்ள இன்னும் இருக்கானுன்னு நினைக்கிறேன். அவனுங்களாம் அவனும் சண்டைக்கு வரல. வெளியே நானுங்களாம் அடிக்க வந்துட்டானுங்க. சொல்ல 3 பேர் இருக்கான் பாரு. அந்த ஆக்ஸ் இருக்கிற ஒருத்தன் தவிர மிச்சம் எல்லாத்தையும் நான் சமாளிக்க முடியும். வாடா. ஓகே, there are too many people. எப்போ என்ன ரேஞ்சு? ஓகே, 4 பேர் இங்கே இருக்கானுங்க. அங்கே இருக்கோம். இதான் ஓகே, எனக்கு ரீஸ்பான் ஆயிடுறானுங்களா? கர்ம பிடிச்சவனுங்க. ஐயோ அடிக்காவது 6 நாளைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகணும். ஆமா. என்ட்ரன்ஸ் எங்கடா? Okay, I think I'm கற்றுட்டேன். எத்தனை பேர்? இது ஹார்ட் வச்சிருக்கானே இல்லையே.
ஜம்ப் தண்ணியில் அவ்வா தப்பிச்சிட்டேனா தப்பிக்கிறேன். வரானுங்க சரி ரூட்டே இல்லை. அதுக்காக நான் ஒரு ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பண்ணேன். ஓகே ஜாம்பியில் வந்துடுச்சு, கீப்பர்லாம் வந்துடுச்சு. வேலைக்கே ஆகாது ப்ரோ. என்ன ப்ரோ இது, என்ன ப்ரோ இப்படி ஸ்பான் ஆகுறீங்க திடீர்னு. டேவா டே அப்பா ஏன்னா எரிய மாட்டுற. ஏய் ஏய் வில்லேஜ் ஆடாப்பாவி சொன்னல, அது எப்போவுமே வந்து அவுட் போஸ்ட் இருந்துச்சுன்னா பக்கத்துல வில்லேஜ் இருக்கும். மாசு தான் ப்ரோ. ஹாய் ப்ரோ ஆமாம் எல்லாமே இருக்குது, ஆல் இன் ஒன் எல்லாமே இருக்குது. ரைஸ் இது வந்து கண்டிப்பாக சீடெல்லாம் கிடையாது, நான் ரேண்டமாக போட்ட ஒரு வேர்ல்டு தான். நான் பாட்டுன்னு உள்ளே வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா இந்த வேர்ல்டு பக்காவாக இருக்கா. வாடா பார்த்துக்கோ. ஓகே இப்போ மட்டும் எப்படி ரீஸ்பான் பண்ணி செட் ஆகுது. ரொம்ப இருக்கேன் வேஸ்ட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டில் எதுக்கு இந்த கேமில் இருக்குன்னே தெரியல எனக்கு. வேஸ்ட்டு, சீரியஸாக வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டில் அந்த ஒரு பாட்டில் வச்சு நான் கிட்ட அடிக்கணும் பார்த்தீங்கன்னா. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மலை மேலே ஏறி அங்கே ஒரு பேஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா பக்கத்தில் வந்து எல்லாமே இருக்குது, அவுட் போஸ்ட் இருக்குது மெயினாக. ஒரு தெரியுமா தெரியல, ஆனால் ஜாவாலியா தெரியல எனக்கு ஏதோ ஒன்று. ஆனால் அவுட் போஸ்ட் இருந்தால் நம்மளால் அந்த எம்ரால் ஃபார்ம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு தெரியும். ஸோ அவுட் போஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அதோட இந்த மாதிரி வந்து வித்தியாசமான லொக்கேஷன் கிடைக்காது, என்னாலேயே வந்து நம்ப முடியுது. நல்லா இருக்குது லொக்கேஷன், அருமையான லொக்கேஷன். சம் பாயிண்ட் எனக்கு நிறைய லெதர் தேவைப்படும். போன வாட்டி ஹார்ட்கோர் சீரீஸில் கூட லெதருக்காக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய புக்ஸ் செய்கிறதுக்கோ எனக்கு வந்து லெதர் தேவைப்படுச்சு. மேலே வந்து லைப்ரரியன் தான் நினைக்கிறேன். லைப்ரரியனாக இந்த லைப்ரரியனாக நம்ம என்ன பண்ணுவோன்னா கீழே இருக்கிற 2 வில்லேஜை மட்டும் பிடிச்சிட்டு மேலே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு பேஸ் இருக்கும். இங்கே செய்யலாமா அங்கே செய்யலாமா, அங்கே ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? ஆனால் எப்படி இந்த சங்க் ஜென்ரேஷன் சத்தியமாக புரியல. எதாவது தோண்டி எடுத்த மாதிரி இருக்கு. நம்ம பக்காவாக இருக்குது, பேட்ஸ் எல்லாம் சுற்றுது. ஐ திங்க் இதெல்லாம் வந்து இந்த இடமே வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பொக்கால அங்கே அந்த பாருங்களேன், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. அங்கே போயிட்டு ஃபுல் சங்க் ரெண்டர் டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பண்ணி பார்க்கலாமா? உட்டே இல்லையா? வாக்கு பத்தாதா? மேகம் ப்ரோ, மேகத்தை தொடுக்கு ப்ரோ. அது கடவுள் செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி விளையாடிருக்கவே மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து இந்த ஊர் இருக்குது, சூப்பர். என்ன பண்ணணும்னா வீடியோ செட்டிங்ஸ், ரெண்டர் டிஸ்டன்ஸு, சிமுலேஷன் டிஸ்டன்ஸ் ஓடு பெட்டராக இருக்குது. ரொம்ப இருக்குது. மேகம் வந்து லைட்டாக கண்ணை மறைக்குது, ஆனால் மேகத்தை கீழே இருக்கலாம். ஏதாவது இருக்காங்க, வேறு ஏதாவது வில்லேஜ் இருக்கா? அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ் தானே அது? வில்லேஜே தான். ஓகே, என்ன டேரக்ஷன் இருக்குது? ஃபேஸிங் சவுத். ஓகே,
அடுத்து வேறு ஏதாவது இருக்கா? என்ன அது? சத்தியமாக ஒன்றும் தெரியல. எனவே ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் சவுத்தில். நாளைக்கு அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேஸை வந்து இங்கே கிரியேட் பண்ணலான்னு நாங்கள் வந்து அந்த வேலை தான் நீங்கள் பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இன்னும் என் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.